This conference will now be recorded.
ஹலோ, குட் ஆஃப்டர்நூன் சத்யமூர்த்தி அண்ட் மோகன். வாய்ஸ் ஆடிபிளாக இருக்காப்பா? இருக்குங்க சார். ஓகேம்மா, ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். நமக்கு இன்னைக்கு எல்விஎம் பார்க்கணுமாப்பா? ஆமாங்க சார். ஓகேம்மா, இப்போ நமக்கு வந்து லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்த எல்விஎம் கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். விடிபியில் விடிபி 1, விடிபி 2 இருக்குது. விடிசியில் விடிசி 1 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்ட்டட் உங்களுக்கு தெரியும்.
அப்போ பார்ட்டட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டிஷனையும் நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். அப்போ விடிபி 1 ஆர் டெவ்வில் விடிபி அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ அந்த விடிபியில் பிரிண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட்டிஷன்ஸ் நமக்கு ஜிபியில் இருக்குது அண்டு பார்ட்டிஷன்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பார்ட்டிஷன்ஸ் நமக்கு அவைலபிள். ஒன்று பிரைமரி அண்ட் அனதர் ஒன் நமக்கு ஸ்வாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு மவுண்டிங் பாயிண்ட்டு நமக்கு இல்லை. ஸோ நீங்கள் இதே பிளேஸில் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆரம் ஸோ 1 அண்ட் ஆரம் 2 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஆரம் 1 ஆரம் 2 கொடுத்துட்டேன். 1 செகண்ட் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். நோ டிஸ்க்கு யூடபிள்யூஏடிஎம் செட்டில் அப்படின்னு கொடுத்துருங்க. 1 செகண்ட் எல்எஸ்பிஎல்கே விடிசி 1ல் ஒரு ஸ்வாப் பார்ட்டிஷன் மட்டும் எனேபிள்டாக இருக்குது. அப்போ இதையும் நமக்கு ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ பார்ட்டட் ஸோ விடிசி விடிசியில் பிரிண்ட் நான் வந்து கொடுக்குறேன். அது ஒன்லி ஸ்வாப்பு தான். ஸோ இப்போ நமக்கு வந்து ஸ்வாப் வந்து நமக்கு டெலீட் பண்ண போகிறோம். அப்போ ஆரம் 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன். எஸ்ன்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் இக்னோர் அப்படின்னு கொடுத்துருங்க. எல்எஸ்பிஎல்கே கொடுக்குறேன். விடிசி இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு யூஸில் இருக்குது, ஸ்வாப் ஆனில் இருக்குது. அப்போ ஆனில் இருக்கும்போது நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்னன்னு கொடுங்க. ஸோ ஸ்வாப் ஆஃப் பண்ணிக்கிறங்க. ஸ்வாப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் டெவ்வில் விடிசி 1ன்னு கொடுத்துரும். அண்ட் தென் நீங்கள் விடிசியில் ரிமூவ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ எல்எஸ்பிஎல்கே அப்படின்னு கொடுத்து பாருங்கள். ஸோ அண்டு நமக்கு ஸோ இங்கே வந்து நமக்கு விம் விடிசியில் எஃப்எஸ் டேப் ஸோ யூஐடி வச்சு மவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த என்ட்ரியும் நான் டெலீட் பண்ணிடுறேன். அப்போ டெலீட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். இப்போ நீங்கள் யூடவ் ஏடிஎம் செட்டில் கொடுத்துக்கிறங்க. அண்டு 1 செகண்ட் பார்ட்டட் ஸ்லாஷ் டெவ்வில் விடிசி அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட்னு கொடுங்க. ஸோ நோ பார்ட்டிஷன். இப்போ எனக்கு வந்து எக்ஸிட் நான் வந்து கொடுத்துறேன். சரி, எஸ்எஸ்ஹெச் ரூட் சர்வர் பி கொடுத்துறேன். பாஸ்வேர்ட் ரெட் கார்டு கொடுத்துட்டோம். எல்எஸ்பிஎல்கே ஸோ விடிசி இருக்குது. பார்ட்டட் ஸ்லாஷ் டெவ்வில் விடிசி அண்ட் தென் ஆரம் 1 பார்ட்டிஷன் டசன் எக்ஸிட். பட் எல்எஸ்பிஎல்கேல நமக்கு கம்ப்ளீட்டாக அப்டேட் ஆகாமல் இருக்குது. எஃப்பி கொடுத்து பாருங்கள். ஸ்வாப் வந்து நமக்கு ஆஃபில் இருக்கிறதுனால ரீபூட் கொடுத்துருங்க. 1 செகண்ட் பிங்க்கு சர்வர் பி அப்படின்னு கொடுங்க. ஸோ பிங்க் ஆயிடுச்சு. எஸ்எஸ்ஹெச் ரூட் சர்வர் பி ரெட் ஹேட் கொடுத்துட்டேன். எல்எஸ்பிஎல்கே கொடுத்து பாருங்கள். விடிசி எம்டியாக இருக்குது. இந்த யூடவ் ஏடிஎம் செட்டில் கொடுத்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கணும். இப்போ விடிபி ஒரு பார்ட்டிஷன் 5 GB, விடிசி 5 GB, விடிடியும் 5 GB இருக்கு. ஓகே, ஒரு ஹார்ட் டிஸ்கோடைய சைஸஸ் என்னென்ன இருக்கு. வீடியோ மட்டும் 10 GB நமக்கு இருக்கு. இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா எல்விஎம் கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த எல்விஎம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எல்விஎம்னா என்ன அர்த்தம்? லாஜிக்கல் வால்யூம் அண்டு லாஜிக்கல் வால்யூம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். எல்விஎம் லாஜிக்கல் வால்யூம் மேனேஜர் கூட நம்ம வந்து சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு மேனேஜ் டிஸ்க் ஸ்பேஸ். ஸோ டிஸ்க் ஸ்பேஸை மேனேஜ் பண்ணுறதுக்காகத்தான் நான் வந்து எல்விஎம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த எல்விஎம் கான்செப்டை பொறுத்த முடியல நீங்கள் என்னென்ன கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் டிவைசஸ். அப்போ
பிசிக்கல் டிவைசஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்போ இந்த பிசிக்கல் டிவைசஸ்ங்கிறது நத்திங் பட் நம்மளுடைய ஸ்டோரேஜஸ். அப்போ நான் வந்து ஒரு டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்ட்டிசன்ஸ். ஸோ இப்போ டிஸ்க்ஸ் இது எல்லாத்தையும் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா பிசிக்கல் டிஸ்க்ஸ் நான் சொல்றேன். அப்போ தீஸ் ஆர் நத்திங் பட் பிளாக் டிவைசஸ். ஸோ அப்போ நமக்கு வந்து அண்டு குட் பி நான் வந்து என்ன பண்ணியாகணும் உங்களுக்கு வந்து ஸோ டிஸ்க் பார்ட்டிசன்ஸ் நான் வந்து பண்ணியாகணும். ஸோ இப்போ என்டையர் டிஸ்கையும் நான் வந்து யூஸ் பண்ணலாம், ஒரே பார்ட்டிஷனாகவும் யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் தனித்தனியாகவும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடியதை எல்லாத்தையும் நான் வந்து என்னென்ன மாற்றுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வால்யூமை நான் ஒரு எல்விஎம்காக நான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இந்த என்டையர் டிவைஸ் வில் பி யூஸ்டு அஸ் ஏ ஃபிசிக்கல் வால்யூமாக நமக்கு யூஸ் ஆகும். இப்போ விடிபி இருக்கு, விடிசி இருக்கு அப்படின்னா அதனுடைய என்டையர் டிஸ்கையுமே நான் வந்து ஒரு பிசிக்கல் டிவைஸை நான் எல்விஎம் கான்செப்டுக்காக நான் வந்து மாத்துறேன். அப்போ இங்க நெக்ஸ்ட் அனதர் டாபிக் என்ன அப்படின்னா இப்போ பிசிக்கல் டிவைசஸ் ஆர் நத்திங் பட் ஒரு பிளாக் டிவைசஸ் தட் இஸ் மெயின்லி ஒரு பிசிக்கல் ஸ்டோரேஜ் டிவைஸ். அதைத்தான் நான் வந்து என்ன சொல்றேன் உங்களுக்கு வந்து பிசிக்கல் டிவைசஸ் நம்ம சொல்றோம். நவ் அனதர் ஒன் பிசிக்கல் வால்யூம்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்போ இந்த பிசிக்கல் வால்யூம்ஸ் இதை நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா பிவிஎஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ அப்போ இந்த பிசிக்கல் வால்யூம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிசிக்கல் ஸ்டோரேஜை அதாவது ஆல் பிசிக்கல் டிவைசஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு எல்விஎம் கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பார்ட்டிசன்ஸ் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்றேன் அப்படிங்கிறத ஒரு இனிஷியலைசேஷன் பண்ணணும். அப்போ யூ மஸ்ட் இனிஷியலைஸ் எ டிவைஸ். ஸோ அப்போ நான் வந்து ஒரு பிசிக்கல் டிவைசஸ் இருக்கு, அப்போ மோர் தேன் ஒன் டிவைசஸை நான் எல்விஎம்மா நான் வந்து என்னன்னு பண்றேன் உங்களுக்கு வந்து ஒரு கன்வெர்ட் பண்றேன். கன்சிடரா நான் வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து இனிஷியலைசேஷன் பண்ணணும். அப்போ அந்த இனிஷியலைசேஷன் டிவைஸை நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து ஒரு அஸ் ஏ பிசிக்கல் வால்யூமா நமக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்விஎம் ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து சேஞ்ச் பண்றேன். அப்போ எல்விஎம் டூல்ஸ் வந்து என்ன பண்ண போகுது நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பிசிக்கல் வால்யூம்ஸை ஸோ உங்களுக்கு வந்து இன்டூ எதுக்கு நமக்கு மாற்றும் அப்படின்னா நமக்கு ஒரு பிசிக்கல் எக்ஸ்டெண்டா மாற்றும். அப்போ எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸ்டென்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் பிசிக்கல் வால்யூம்ஸை அதாவது பிசிக்கல் டிவைசஸை நான் வந்து உங்களுக்கு வந்து கன்வெர்ட் டு ஸோ எல்விஎம் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு பிசிக்கல் எக்ஸ்டென்ஸா நான் வந்து மாத்துறேன். அப்போ அந்த பிசிக்கல் எக்ஸ்டென்ஸ்ங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டேட்டா ஸ்டோர் பண்றதுக்காக அது ஒரு யூனிட்டா நமக்கு வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அப்போ தட் இஸ் ஏ பிசிக்கல் வால்யூம். அப்போ பிசிக்கல் வால்யூம்ஸ் எல்லாம் நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து ஒரு இன்டூ பிசிக்கல் எக்ஸ்டென்ஸை நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகே தென் அண்ட் தென் என்ன நான் வந்து சொல்றேன் அப்படின்னா வால்யூம் குரூப்ஸ்ன்னு நான் வந்து சொல்றேன். அப்போ வால்யூம் குரூப்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்லக்கூடியதை என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா விஜிஎஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அப்போ இந்த வால்யூம் குரூப்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தட் இஸ் ஏ என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிசிக்கல் வால்யூம்ஸை நான் வந்து குரூப் வைஸ் பண்றேன். அப்போ வால்யூம் குரூப்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் பூல்ஸ். அப்போ எனக்கு ஸ்டோர் பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பார்ட்டிசன்ஸா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு பிரிச்சுக்கிறேன். ஸோ அப்போ இங்க உங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் வால்யூமை நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து ஒரு அலோகேட்டட் டு சிங்கிள் விஜியா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. அப்போ அந்த சிங்கிள் விஜியா நான் வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்குள்ள மினி டிவிஷன்ஸா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும். ஸோ 1 minute ப்ளீஸ். சார் பேசிட்டு இருக்கீங்க சார், கேட்கலீங்க சார். இல்லம்மா 1 minute ப்ளீஸ் சொல்லிருந்தேன். ஓகே. ஓகேப்பா. அப்போ வால்யூம் குரூப்ஸா நீங்க வந்து என்ன பண்றீங்க ஒரு பிசிக்கல் வால்யூமை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்றோம் விஜியா நீங்க கன்வெர்ட் பண்றீங்க. அப்போ வால்யூம் குரூப்ஸ் ஆர் ஸ்டோரேஜ் பூல்ஸ் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேங்க.
அப்போ இங்க விஜில நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அன்யூஸ்டு ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே எனக்கு ஒரு லாஜிக்கல் வால்யூமா நமக்கு வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணிரும். ஸோ அப்போ லாஜிக்கல் வால்யூம் அப்படிங்கிறது நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கடுத்த நெக்ஸ்ட் கான்செப்ட் தான் என்ன நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, லாஜிக்கல் வால்யூம்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஸோ தட் இஸ் எ எல்விஎஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ லாஜிக்கல் வால்யூம். அப்போ லாஜிக்கல் வால்யூம் சார் கிரியேட்டட் ஃப்ரம் ஃப்ரீ பிசிக்கல் எக்ஸ்டெண்டர்ல இருந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ பிசிக்கல் எக்ஸ்டெண்டர் நான் வந்து ஒரு வால்யூம் குரூப்பா ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். வால்யூம் குரூப்பா நான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ அந்த வால்யூம் குரூப்ஸை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லாஜிக்கல் வால்யூம்ஸா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்டோரேஜை பார்ட்டிசன்ஸை நீங்க எங்க நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், எல்வியா நான் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எல்விஆர் அப்படிங்கிறது எல்விஸ், அப்போ லாஜிக்கல் வால்யூம்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் லாஜிக்கல் எக்ஸ்டென்ஸ். அப்போ பிசிக்கல் எக்ஸ்டென்ஸை தான் நம்ம வந்து பிசிக்கல் வால்யூம் நம்ம வந்து சொல்றோம். பிசிக்கல் வால்யூமை பிசிக்கல் எக்ஸ்டெண்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸ்டென்ட் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு வால்யூம் குரூப்ஸாக மாற்றிருக்கேன். வால்யூம் குரூப்ஸ்லேருந்து மெனி ஒரு எல்வியா நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஃப்ரீ ஸ்பேசஸ் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு கான்செப்டுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பார்ட்டட்லேயே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு எல்விஎம் கான்செப்டை நான் வந்து அந்த டிஸ்க்கு வந்து நான் வந்து என்ன பண்ணிடணும், ஒரு இனிஷியேட் பண்ணிடணும். அப்போ இனிஷியேஷன் பண்ணீங்கன்னா தான் நமக்கு வந்து அந்த என்டையர் பார்ட்டிஷனும் ஒரு கன்வெர்ட் டு எதுக்கு நமக்கு வந்து எதுவோ அசியூம் பண்ணிக்கிறோம், எல்விஎம்மா அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை லாஸ்ட் கிளாஸ்லையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பார்ட்டட் மெத்தட்லேயே பார்ட்டிசன்ஸை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிற முடியும். அப்போ பார்ட்டட் மெத்தட்லேயே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு எல்விஎம்மா நான் வந்து இனிஷியலைசேஷன் நான் வந்து பண்ணிக்கிற முடியும். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம வந்து சொல்லி இருக்கக்கூடிய அதே எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நவ் விடிபி அப்படிங்கிறது ஃப்ரீயா இருக்கு, விடிசிங்கிறதும் ஃப்ரீயா இருக்கு, விடிடிங்கிறதும் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இப்போ இங்கே நீங்க ஒரு டிஸ்கை வந்து பார்ட்டிசன்ஸ் நான் வந்து பண்றேன். ஸோ அப்போ பார்ட்டிசன்ஸ் நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. பார்ட்டட் கமாண்ட் யூஸ் பண்றேன். பார்ட்டட் இங்க எனக்கு ஒரு எனி ஒன் இன்ஃபர்மேஷன், ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட், ஒரு வார்னிங்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்னா அதை சப்ரஸ் பண்றதுக்காக -s வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இக்னோர் பண்ணு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணாது. ஸோ நீங்க மேன் கொடுத்து நீங்க பார்த்துக்கலாம். அப்போ இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அதாவது ஸ்கிரிப்ட் நெவர் ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் யூசர் இன்டர்வென்ஷன். ஸோ எந்த ஒரு நமக்கு ஒரு ப்ராம்ப்டும் நமக்கு கேட்காது. இப்போ பார்ட்டட் அப்படி நான் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் -s யூஸ் பண்ணிக்கிறேன். /dev vdb-ல நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ mk பார்ட் நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ mk பார்ட் கொடுத்துட்டு அது ஒரு பிரைமரியா நான் வந்து கிரியேட் பண்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 MB-ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ 1 MB டு, ஸோ எத்தனை MB வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ அப்போ எனக்கு 1 ஒரு 2 GB வரைக்கும் வச்சுக்கிறோங்க. அப்போ 1.1 GB அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். என்டர். ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் கிரியேட்டட், செகண்ட் பார்ட்டிஷன். ஸோ சேம் இங்கே என்ன நான் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னா 1.1 GB-ல ஆரம்பிக்குது அண்ட் ஃபினிஷ் பண்றது எனக்கு 2.2 அப்படின்னு வச்சுக்கிறேங்க. ஸோ அனதர் ஒரு எனக்கு பார்ட்டிஷன்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ dev vdb print அப்படின்னு கொடுத்துட்டோம்னா 2 பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ 1 MBல எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் எண்ட் வந்து நமக்கு 1.1 GBல 1100 MBல நமக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் 1.1 GB 1100 MBல ஸ்டார்ட் ஆகி 2200 MBல நமக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நமக்கு இப்போ பிரைமரியா நமக்கு டிஸ்பிளே போயிருக்கு. இந்த டிஸ்கை வந்து நான் வந்து இனிஷியலேட் பண்ணணும். அப்படி இனிஷியலேட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா எல்விஎம்மா நம்ம இன்சுலேட் பண்ணால் தான் ஸோ இப்போ இந்த பார்ட்டிசன்ஸ் ஆர் எனக்கு வந்து என்ன அப்படின்னா எல்விஎம் கான்செப்டில் நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோங்கிற ஒரு மீனிங். ஸோ இப்போ நவ் உங்களுக்கு வந்து என்ன நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா பார்ட்டட். ஸோ உங்களுக்கு வந்து செட் அப்படின்னு பிரிண்ட்டுக்கு பதிலாக செட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த நம்பர் கொடுக்குறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆரம் அப்படின்னு கொடுத்தது மாதிரி ஒரு ஃப்ளாக் செட் பண்ணுறதுக்கு செட்டுங்கிற கமாண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ இந்த செட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் பார்ட்டிசன் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கடுத்து அதுக்குரிய ஃப்ளாகை வந்து நான் வந்து சொல்கிறேன் எல்விஎம் ஆன் எல்விஎம் ஆஃப் அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்போ எல்விஎம் 1க்கும் அதே மாதிரி 2வது பார்ட்டிசனுக்கும் நான் வந்து எல்விஎம் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நவ் பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுமே எல்விஎம் கான்செப்டில் நமக்கு இந்த ஹார்ட் டிஸ்கை ஒரு இனிஷியலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இனிஷியேட் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பிவி கிரியேட் பண்ண போகிறோம், விஜி கிரியேட் பண்ண போகிறோம், எல்வி கிரியேட் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். அப்போ அந்த பிவி கிரியேட் பண்ணுறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்டிசனுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிவி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். மோர் தேன் ஒன் பார்ட்டிசனுக்கு ஆர் மோர் தேன் ஒன் டிஸ்க்கு நான் என்ன கிரியேட் பண்ணிக்கலாம், பிவி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு கிரியேட்டிவ் ஃபிசிக்கல் வால்யூம் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். அப்போ ஃபிசிக்கல் வால்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. ஸோ இப்போ 2 பார்ட்டிசன்ஸ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எல்எஸ்பிஎல்கே அப்படிங்கிறத வியூ பண்ணி பார்த்துக்கிறேங்க. BDB1 BDB2. ஸோ இது ஒரு 1 GB, இது ஒரு 1 GB. ஸோ அப்போ 2 GBக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் எல்விஎம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து ஒரு பிவி கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த 2 பார்ட்டிசன்ஸ் இருக்குது. இந்த 2 பார்ட்டிசனையும் நான் வந்து ஒரு கன்சிடர் பண்ணி ஒரு பார்ட்டிசனாக மாற்றுறேன். இப்போ நீங்கள் அனதர் ஒரு கான்செப்டாக கூட வச்சுக்கிறேங்க. விடிசிலையும் ஒரு பார்ட்டிசன் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. அதையும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் 1 பார்ட்டிசனாக நமக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, ஸோ அப்போ இந்த பிவி கிரியேட் பண்ணுறதுல நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அடிஷனல் பார்ட்டிசனையும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற முடியும். ஓகே, இங்கே நீங்கள் இப்போ பிவி வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ பிவி கிரியேட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஒரு எல்எஸ்பிஎல்கே அப்படின்னு கொடுத்து பாருங்க. அப்போ இந்த எல்எஸ்பிஎல்கே கொடுக்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு இல்லை. அட் த சேம் டைம் பிவி கிரியேட் பண்ணது பிறகு பிவி டிஸ்பிளே அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்து பாருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து நோ உங்களுக்கு எந்த ஒரு இதுக்கும் டிஸ்பிளே பண்ணலை. பிவிஎஸ்ன்னு ஒரு கமாண்ட் அதுவும் கொடுத்து பாருங்க. நோ இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு வால்யூமை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. பிவி வந்து நமக்கு வந்து ஒன்லி என்னது உங்களுக்கு வந்து நீட்ஸ் டு பி கிரியேட்டட். ஸோ பிவி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதில் ஒரு எக்ஸ்டெண்ட் கிரியேட் பண்ணும்போது தான் அதனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ எனக்கு வந்து பிவி நான் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னாலே அதனுடைய எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ ஒரு ஹார்ட் டிஸ்குடைய எக்ஸ்டென்ஸ் வந்து நமக்கு வந்து எத்தனை பைட்ஸா எம்பியா நமக்கு பிளாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்களோ அதனுடைய கால்குலேஷனில் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த பிவி டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் லாஜிக்கல் வால்யூம். அப்போ லாஜிக்கல் வால்யூம் வந்து நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நோ வால்யூம் குரூப் வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ கிரியேட்டிவ் விஜி வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ வால்யூம் குரூப் ஃபர்ஸ்ட் பிவி கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து வால்யூம் வந்து எனக்கு கிரியேட் பண்ணுவோம். அப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் விஜி கிரியேட். அப்போ விஜி கிரியேட் அதுக்கடுத்து விஜி நேம் எனி ஒன் நேம் வந்து கொடுத்துக்கிறேங்க. அப்போ VG01 அப்படிங்கிறது விஜி வால்யூம் குரூப்புடைய நேம்.
ஸோ இங்கே நமக்கு எந்தெந்த டிவைஸ் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். ஸோ டெவ் அதில் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்லாஷ் விடிபி 1 ஸ்லாஷ் டெவ்வில் விடிபி 2 நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ ஃபிசிக்கல் வால்யூம் டெவ்வில் விடிபி 1 விடிபி 2 சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட், விஜி நேமும் கிரியேட்டட். ஒரு குரூப் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பிவி டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து பாருங்க. அப்போ அந்த பிவி டிஸ்பிளே அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கவும் எனக்கு வந்து சம் இன்ஃபர்மேஷன் சம்மரி டிஸ்பிளே பண்ணுது. அப்போ பிவி டிஸ்பிளேன்னு சொல்லிட்டேன். அதில் பிவி நேம் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ டெவ்வில் விடிபி 1, விஜி நேம் நமக்கு இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வால்யூம் குரூப் நேம் தான். அண்ட் தென் பிவி சைஸ் வந்து அங்கே 1 GB நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 1 GBயே நமக்கு டிஸ்பிளே பண்ணுது 1.02 GB. இதை நம்ம யூஸ் பண்ணல 4 MB பெர் எக்ஸ்டென்ட். ஸோ கீழே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஇ சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்க 4 MB. அப்போ ஒரு பிளாக் உடைய சைஸ் வந்து 4 MB. அப்போ 4 MB நமக்கு டோட்டல் பி வந்து 261 into 4 equal to 1.0.2 GB. ஸோ அப்போ நமக்கு ஒரு பெர் எக்ஸ்டெண்டுடைய சைஸும் டோட்டல் பெர் எக்ஸ்டெண்டையும் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்டையர் பிவி சைஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இந்த விடிபி 1ல் 261 என்ன இருக்கு, நமக்கு வந்து பெர் எக்ஸ்டெண்ட் நமக்கு இருக்கு, பிவி பிசிக்கல் எக்ஸ்டெண்ட் நமக்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விடிபி 2, அதுக்கும் உங்களுக்கு வந்து அதே சேம் சைஸ் தான். ஸோ இதில் 261, இதில் வந்து 262 நமக்கு என்ன இருக்கு, நமக்கு வந்து பெரிய எக்ஸ்டெண்ட் வந்து நமக்கு இருக்கு. இப்போ இது இண்டிவிஜுவலா நமக்கு வந்து பிபி பிசிக்கல் எக்ஸ்டெண்டுடைய சம்மரி நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. அதே தான் விஜி டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து பாருங்க. அப்போ இந்த விஜி டிஸ்பிளேன்னு சொல்லும் போது எனக்கு என்டையர் வால்யூம் குரூப்புடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விஜி நேம் VG01. ஸோ ஃபார்மேட் வந்து எல்விஎம் தான். இங்கே நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது விஜி சைஸ். அப்போது நமக்கு பிவி சைஸ் வந்து 2 டிஸ்குடைய ஆட் பண்ணோம். அப்போது நமக்கு வந்து 1.2 இருந்துச்சு. இங்கே விஜியுடைய சைஸ் வந்து 2.04ன்னு நமக்கு மெர்ஜ் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒரு எக்ஸ்டெண்டுடைய சைஸ் அங்கேயே நமக்கு பார்த்தது தான். அப்போ 4. அப்போ டோட்டல் பிஇ வந்து 523 பிஇ வந்து நமக்கு ஒரு டிஸ்குடைய ஸ்பேஸாக நமக்கு வந்து ஒரு அசியூம் பண்ணியிருக்கு. இதை நான் வந்து ஒரு மினி பார்ட்டிசன்ஸ் நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்போது நமக்கு வந்து என்னது கிரியேட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வந்து விஜி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் தான் நமக்கு என்ன கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்வி வந்து நமக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது கிரியேட் எ லாஜிக்கல் வால்யூம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறேங்க. வால்யூம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதுக்கு என்ன கமாண்ட், எல்வி கிரியேட். எல்வி கிரியேட் கொடுத்துக்கிறேங்க. இந்த எல்வி கிரியேட்டில் நேம் நம்ம வந்து சொல்கிறோம். எல்வி நேம் வந்து சொல்கிறேன். அப்போ எல்வி 01 அப்படின்னு நான் கொடுத்துறேன். இங்கே எனக்கு வந்து ஒரு சைஸ் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணணும். சைஸை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து எக்ஸாக்ட் சைஸ் நான் சொல்லணும் அப்படின்னா கேபிட்டல் எல் கொடுக்கலாம், ஆர்ஸ் கைஃபன் சைஸ் நான் வந்து கொடுக்கலாம். ஸோ அதே சமயம் எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்டை வச்சும் நான் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லலாம். ஸோ அப்போது நான் வந்து என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் எல் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 50 நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா இது எவ்வளவு சைஸ் ஆக்குபை பண்ணும் அப்படின்னா 50 இன்டு நமக்கு 4 MB. அப்போ இந்த டோட்டல் பிஇ பெர் எக்ஸ்டெண்ட் இருக்கு இல்லையா, அப்போ அதை தான் நான் வந்து இங்கே கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து 523 அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ ஸ்மால் எல் 523 நான் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும், கம்ப்ளீட்டாகவே 2.04 GBயை நமக்கு ஆக்குபை பண்ணிக்கிறோம். அப்போ நீங்க கேபிட்டல் எல் கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் சைஸு, ஸ்மால் எல் வந்து நமக்கு ஒரு என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டோடைய கால்குலேஷன், எக்ஸ்டெண்டோடைய சைஸ் 4 MBனா 4 MB இன்ட்டு இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய சைஸ்.
அதை மல்டிப்ளை பண்ணி வரும்போது வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இப்போ நான் கேபிட்டல் எல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். அப்போ கேபிட்டல் எல் அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1500 எம்பி நான் வந்து சொல்கிறேன். அப்போ 1500 எம் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டு அந்த விஜி நேம் நான் வந்து சொல்கிறேன், ஆன் விஜி நேம். ஸோ இப்போ நீங்கள் வந்து லாஜிக்கல் வால்யூம் வந்து கிரியேட்டட், LV01 கிரியேட்டட். எப்படி நமக்கு வந்து ஒரு லாஜிக்கல் வால்யூம் வந்து நீங்கள் கேபிட்டல் எல் கொடுத்தோம்னா எக்ஸாக்ட் சைஸு, ஸ்மால் எல் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஒரு எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்டென்ஸ் நான் கொடுக்குறனோ அதை டிபெண்ட் பண்ணி அங்கே நமக்கு கால்குலேட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எல்வி கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு எல்வி டிஸ்பிளே அப்படின்னு கொடுங்க. அப்போ எல்வி டிஸ்பிளேன்னு நான் வந்து கொடுக்கவும் இங்கே உங்களுக்கு வந்து எல்வி பாத் வந்து எப்படி டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பாருங்க. ஒரு 2 டைப்ஸாக நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பாத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்று /devல VG01, அதுக்கடுத்து LV01. அனதர் ஒன் டெவ்ல மேப்ல ஸோ அப்போ LL அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெவ் மேப்பர் அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து விஜி நேமு. ஸோ அப்போ VG01 LV01 நான் வந்து மென்ஷன் பண்ணலாம். அட் த சேம் டைம் அனதர் பாத்து ஸோ என்ன அப்படின்னா டெவ்ல விஜி ஃபர்ஸ்ட் எடுக்குமே நான் வந்து விஜி நேம், அதுக்கடுத்து /LV01 அப்படிங்கிறதையும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து ஒரு எல்வி கிரியேட் பண்ணவுமே டெவ்ல டிவைசஸ்க்குள்ள எனக்கு மேப்பர்களையும் கிரியேட் ஆயிருக்கும், டைரக்டரா டெவ்வுக்குள்ளேயே விஜி நேமும் எல்வி நேமும் நமக்கு // யூஸ் பண்ணி நீங்க வியூ பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு எல்வி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ 2 டிஸ்குடைய 2 பார்ட்டிஷனுடைய சைஸ் வந்து 2 GB. அதுல நீங்க இந்த எல்பிக்காக நீங்க 1.46 GB கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டோட்டல் கண்டென்ட் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. அப்போ ஏவியுடைய சைஸ் என்ன, இந்த பாத்து அப்படிங்கிறத நீங்க இங்க பாத்துக்கிறீங்க. அந்த எல்விக்குன்னு ஒரு யூஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எனக்கு LSPLK அப்படின்னு நான் வந்து கொடுத்து பார்க்குறேன். அப்போ LSPLK அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த VDB அதில் எவ்வளோ சைஸ் இருக்குது, 1 GB இருக்குது. ஏன்னா கொடுத்துருக்கக்கூடியது வந்து 1.5 GBங்கிறதுனால இதில் ஒரு 1 GBயும் அடுத்து VDB 2ல ஒரு 0.5யும் எடுத்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ அதனுடைய சைஸஸ் வந்து இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரிமைனிங் எனக்கு இருக்கக்கூடியதை நான் வந்து அனதர் ஒரு பார்ட்டிஷனா எனக்கு வந்து அனதர் ஒரு எல்வியா எனக்கு வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ எனக்கு வந்து இங்க ஒரு சைஸஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்சன்டேஜ் சிம்பிள்ல நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துக்கிற முடியும். அப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஆல் கண்டென்ட்டையுமே எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்னன்னு கொடுத்துடலாம் அப்படின்னா ஸோ பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு எல்வியை வந்து நான் வந்து பிரிச்சுக்கிற முடியும். அதர்வைஸ் அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் சைஸ் என்னன்னு பாருங்க, எத்தனை எக்ஸ்டென்ட் வந்து நமக்கு ஃப்ரீயா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிற அப்புறம் அந்த எக்ஸ்டென்ட்டை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு சைஸா வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஸ்மால் எல் கொடுத்தாலும் சரி அல்லது கேபிட்டல் எல் கொடுத்துட்டு எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பார்த்துட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இங்க என்ன நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ LSPLK அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டோம். எல்வி டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து பார்த்துட்டீங்க. விஜி டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்து பாருங்க. அப்போ விஜி டிஸ்பிளேன்னு சொல்லும் போகும்போது இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விஜி சைஸ் வந்து 2.4 GB, பிஇ சைஸ் வந்து 4.0 MB. இங்க பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 523. எனக்கு அலோகேட்டட் எவ்வளவு ஆயிடுச்சு, 375 ஆயிடுச்சு. ரிமைனிங் எவ்வளவு இருக்கு, 148 இருக்கு. அப்போ இந்த 148க்கு வந்து மொத்தம் 592. ஸோ இதை நீங்க அப்படியே கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2வது வால்யூமா நான் வந்து கிரியேட் பண்றேன். அப்போ 2வது வால்யூமா எப்படி நான் வந்து கிரியேட் பண்றேன், ஸோ ஒரு மினிமம் சைஸா கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அல்லது நீங்க ஒரு புதுசாவே நீங்க கிரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்போ LV2 அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ்டென்ட் நான் சொல்ல போறேன். அப்போ எக்ஸ்டென்ட்ங்கிறதுனால ஸ்மால் எல் கொடுத்துக்கிறேன். ஸோ மீதி எவ்வளவு இருக்கு, நமக்கு 148 இருக்கு.
அப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா 148 எக்ஸ்டெண்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆன் VG01 ஸோ நமக்கு எல்வி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஒன் செகண்ட் விஜி டிஸ்பிளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீ பிஇ 00. அப்போ டோட்டல் சைஸ் வந்து 2.04 கம்ப்ளீட்டாக ஆக்குப்பைடு. எல்வி டிஸ்பிளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே எல்வி டிஸ்பிளே பாருங்க. அப்போ எல்வி டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்வி டிஸ்பிளே அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட் நமக்கு வந்து ஆக்குபைடு 592 MB ஒரு LV02 அட் த சேம் டைம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு 1.14 வந்து 1.46 வந்து ஸோ எது VG1. அப்போ LV01 VG01 LV02 VG01 ஒரு VGக்குள்ளேயே மோர் எல்வி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே டன். இப்போ இந்த எல்வி கிரியேட் பண்ணதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு இதில் வந்து மவுண்ட் பண்ணணும். அப்போ மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டிசன்ஸை வந்து ஒரு பிளேஸில் வந்து எனக்கு ஒரு டைரக்டரிக்கு கீழே எனக்கு மவுண்ட் பண்ணணும். அப்படி மவுண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் விஜி இதுக்கெல்லாம் டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டீங்க, பிவி டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அப்போ எனக்கு வந்து இதை ஒரு எக்ஸாக்டாக நான் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு எஃப்எஸ் டேப்லேயும் நீங்கள் கோடிங் எழுதியும் பண்ணலாம், அல்லது நம்ம நேற்று பார்த்தது மாதிரி டைரெக்டாகவே நீங்கள் ஒரு டெம்பரவரி மவுண்ட்டும் பண்ணிக்கலாம். இப்போ எல்எஸ்பிஎல்கே கொடுக்குறேன், VDB1 VDB2 அப்படின்னு 2 இது இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபார்மேட் பண்ண போகிறது LV1 அதே மாதிரி LV2வை நான் ஃபார்மேட் பண்ண போகிறேன். இங்கே அவனே சொல்லிட்டான் LV01 ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன்லேருந்து நமக்கு 1.5 அதே மாதிரி அதனுடைய கண்டென்ட் 1 தான். அப்போ இங்கேருந்து 1 எடுத்திருக்கு. VDB2வில் 0.5 எடுத்திருக்கு. அதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய 592 வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா ரிமைனிங் ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அப்போது VDB1ல் தான் நமக்கு ரெண்டாவது பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. LV2 வந்து அதில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா VDB2வில் வந்து ஆக்குபை பண்ணலை. ஸோ இப்போ இங்கே நீங்கள் அப்போது கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு வந்து என்ன ஆயிருக்கும், இதனுடைய இதுவும் அதுவும் நமக்கு எடுத்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்மெட்டுக்கு ஃபார்மெட் பண்ண போகிறீங்க. MKFS XFS கொடுத்துட்டு டெவ்வில் இங்கே நமக்கு வந்து அந்த விஜி நேம் நான் கொடுக்கணும் 01 அண்ட் தென் LV01 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் ஃபார்மேட்டட். ஸோ அதே இது எனக்கு வந்து மேப்பர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபார்மேட் பண்ணலாம். ஸோ எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ ஃபார்மேட்டட் LSPLK -FP அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா VDB1க்கும் அதே மாதிரி VDB2க்கும் VDB2க்கும் என்ன அப்படின்னா கூப்பிட்றாங்க. ஸோ ரெண்டுக்கும் எனக்கு வந்து என்ன அப்படின்னா LVM அதாவது UID கிரியேட் ஆயிடுச்சு. இதை மவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ MKDR ஸோ ஸ்லாஷ் LV1 கொடுக்குறேன், LV2 ஸோ LV மவுண்ட் 2 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன், LV மவுண்ட் 1 கொடுக்குறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த டைரக்டரியை உங்களுக்கு வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம், மவுண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அப்போ மவுண்ட் என்ன அப்படின்னா சோர்ஸ் வந்து நமக்கு எதில் இருக்குது ஸ்லாஷ் டெவ்வில் அண்ட் தென் ஸோ டெவ்வில் VG01 LV01 ஸ்லாஷ் LV மவுண்ட் 1 அதே தான் அனதர் ஃபார்மேட்டில் பண்ண போகிறோம். என்னென்ன வந்து கொடுக்குறேன் அப்படின்னா மேப்பர் கொடுக்க போகிறேன். மேப்பர் VG01 LV
02. ஸோ அப்போ அமௌண்ட் ஸ்லாஷ் டெவ்வில் மேப்பரில் விஜி 01 02 எல்வி மவுண்ட் 2ன்னு கொடுத்துட்டேன். LV2 wrong FS type. ஃபார்மேட் பண்ணும்போதே மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். 2 ஃபார்மேட் பண்ணாமல் இருந்திருக்கும். ஓகே, எல்எஸ்பிஎல்கே கொடுத்து பார்த்தாலே மவுண்டிங் பாயிண்ட் வந்து எங்கேங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிடி ஸ்லாஷ் எல்வி மவுண்ட் 1 எல்எஸ்பிஎல்கே கொடுக்குறேன். எம்கேடிஆர். ஸோ எனி ஒன் ஃபைல் வந்து டச் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஃபைல் 1 ஃபைல் 2 சிடி எல்வி மவுண்ட் 2 கொடுக்குறேன். டச் ஃபைல் 3 ஃபைல் 4. ஸோ எல்எல் கொடுத்து பார்க்குறேன். ஸோ டன். டிஎஃப் ஹெச்டி அப்படின்னு கொடுத்து பாருங்க. ஸோ எக்ஸ்எஃப்எஸ் ஃபார்மேட் டெவ்வில் மேப்பர் 1.5 ஜிபி சைஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்க் உடையது, அடுத்த டிஸ்க் உடையது வந்து 587. ஸோ நமக்கு எல்வி மவுண்ட் இதில் நமக்கு மவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஒரு வால்யூம் நமக்கு எல்விஎம் கிரியேட் பண்ணியிருக்கேன், விஜி கிரியேட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் பிவி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் அப்படியே எனக்கு வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு டைரக்டில் நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த எல்வியை நான் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ எல்வியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மவுண்ட் பண்ணியிருக்கத யூ மவுண்ட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அப்போ யூ மவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேங்க. யூ மவுண்ட். ஸோ எல்வி மவுண்ட் 1 மவுண்ட் 2 அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். அந்த பிளேஸ்லேயே இருக்கிறதுனால இது பண்ண முடியாது. 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேங்க. தென் இப்போ டிஎஃப் ஹெச்டி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கிறேங்க, எதுக்கும் மவுண்ட் ஆகலை. நவ் நீங்கள் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிவி கிரியேட் பண்ணோம், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு விஜி கிரியேட் பண்ணிங்க, அண்ட் தென் எல்வி கிரியேட் பண்ணோம். அதுக்கடுத்து ஃபார்மேட் பண்ணோம், மவுண்ட் பண்ணோம், மவுண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இதே தான் அப்படியே ரிவர்ஸ். எனக்கு ஃபைலை பேக்கப் பண்ணி வச்சுக்கிறேன், ஆறு அந்த ஃபைல்ஸுகளை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கலி எல்வி கிரியேட் பண்ணாலே அந்த ஃபைல்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். எல்வி ரிமூவ் பண்ணிட்டு தான் விஜியை ரிமூவ் பண்ணணும், விஜியை ரிமூவ் பண்ணிட்டு தான் பிவி வந்து நமக்கு ரிமூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்வி வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ எல்வி ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேங்க. ஸோ இங்கே ஸ்லாஷ் டெவ் விஜி எல்வி 02 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். 01 எஸ் கொடுத்துட்டேன்னா ரிமூவ் 2 எஸ். இப்போ எல்விஎஸ் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம், எல்வி டிஸ்பிளேயும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ 2 எல்வியுமே கிரியேட் பண்ணிட்டேன். எல்எஸ்பிஎல்கே கொடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் VDB1 VDB2 இருக்கு. இப்போ இந்த லொக்கேஷனில் என்ன நம்ம கொடுக்க போகிறோம், விஜி டிஸ்பிளே கொடுக்குறீங்க. ஸோ பார்ட்டிஷன் VG1 வந்து இருக்கு, அது டெலீட் பண்ணலை.
இப்போ விஜிஎஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டாக நம்ம பார்த்துக்கிற முடியும். ஸோ ரைட், அதே மாதிரி தான் பிவிஎஸ் இருக்கு. இப்போ விஜியை ரிமூவ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து எல்வி நீங்கள் ரிமூவ் பண்ணது மாதிரி தான். ஸோ விஜி ரிமூவ் அண்ட் தென் விஜி நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். விஜி ரிமூவ். இப்போ விஜி டிஸ்பிளே கொடுத்து பார்த்தோம்னா நோ. இப்போ பிவி டிஸ்பிளே கொடுத்து பாருங்க. ஸோ பிவி வந்து நமக்கு இருக்கு. அப்போ பிவி ரிமூவ் பண்ணணும். அப்போ பிவி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸோ ஒன் செகண்ட் பிவி ரிமூவ் கொடுத்துட்டு அதில் உள்ள பார்ட்டிஷன்ஸை நம்ம சொல்ல போகிறோம். dev vdb1 dev vdb2 சக்ஸஸ்ஃபுல்லி ரிமூவ்டு. இப்போ பிவி டிஸ்பிளே கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா நோ. விஜி டிஸ்பிளே கொடுத்தாலும் நோ. எல்வி டிஸ்பிளே எவ்ரிதிங் டெலீட்டட். ஓகே. ஸோ அப்போ நமக்கு ஒரு பார்ட்டிஷன்ஸை எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பிவி கிரியேட் பண்ணும், அதே மாதிரி விஜி கிரியேட் பண்ணும், அதுக்கடுத்து எல்வி கிரியேட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ அப்போ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்டெண்டிங் லாஜிக்கல் வால்யூம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ்டெண்ட்னா என்ன பண்ண போறேன், நான் வந்து ஒரு விஜியை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதே மாதிரி எல்வியும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற முடியும். ரெடியூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சைஸை வந்து குறைக்கிறதுக்கு எல்வி ரெடியூஸ், அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்வி எக்ஸ்டெண்ட், விஜி எக்ஸ்டெண்ட், விஜி ரெடியூஸ். ஸோ அப்போ இந்த கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ மேன் பிவி எக்ஸ்டெண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ மேனுவல். ஸோ மேன் விஜி எக்ஸ்டெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆட் ஃபிசிக்கல் வால்யூம்ஸ் டு எ வால்யூம் குரூப். ஃபிசிக்கல் வால்யூமை வால்யூம் குரூப்பில் ஆட் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டாங்க. மேன் எல்வி எக்ஸ்டெண்ட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஆட் ஸ்பேஸ் டு எ லாஜிக்கல் வால்யூம். ஸோ எல்வி எக்ஸ்டெண்ட் கொடுத்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி தான் மேன் எல்வி ரெடியூஸ்ன்னு இருக்கு. ரெடியூஸ் கொடுத்து சைஸை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி மேன் விஜி ரெடியூஸ் கொடுத்து நீங்கள் ஒரு வால்யூம் குரூப்பை ரிமூவ் ஃபிசிக்கல் வால்யூமை நான் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு விஜி ரெடியூஸ் பிவி ரிமூவ் அப்படிங்கிற கமாண்டும் எனக்கு இங்கே நமக்கு யூஸ் ஆகும். அப்போ மேன் வால்யூம் குரூப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிவி ரிமூவ் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ரிமூவ் எல்விஎம் லேபிள்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் வால்யூம்லேருந்து எனக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிக்கணும். ஓகே. ஸோ இப்போது எனக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன்ஸை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஒரு பிவி கிரியேட் பண்ணணும், அதுக்கடுத்து விஜி கிரியேட் பண்ணணும், அதுக்கடுத்து தான் நம்ம ஒரு எல்வி வந்து நமக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த எல்வியுடைய சைஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ரெடியூஸ் பண்ணுறேன். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அன்மவுண்ட் தேவையில்லை. ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அன்மவுண்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணணும், ஸோ ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த எக்ஸ்டெண்ட் ஆர் ரெடியூஸ் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அதுக்காக உங்களுக்கு வந்து சைஸ் டு எஃப்எஸ் அப்படின்னு நமக்கு வந்து கமாண்ட் இருக்குது. அப்போது ரீசைஸ் டு எஃப்எஸ் அப்படிங்கிற கமாண்ட். அப்போ இந்த ரீசைஸ் டு எஃப்எஸ்ங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்ட்டிஷனாக இருக்கக்கூடிய எல்வியை ரீசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். ext2, ext3, ext4 ஃபைல் சிஸ்டத்தை ரீசைஸ் பண்ணுறதுக்கு ரீசைஸ் டு எஃப்எஸ். அதே தான் எக்ஸ்எஃப்எஸ் மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்எஃப்எஸ் க்ரோஎஃப்எஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்குது. இது எக்ஸ்பேண்ட் அண்ட் எக்ஸ்எஃப்எஸ் ஃபைல் சிஸ்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸ்எஃப்எஸ் க்ரோஎஃப்எஸ் அப்படிங்கிற கமாண்டை வந்து நமக்கு யூஸ் பண்ணி ஒரு மவுண்ட் பாயிண்ட்லேயோ அல்லது வால்யூமையோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இப்போ அதுக்குரிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ எல்விஎம்
எனக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ அந்த எல்விஎம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இங்கே ஒரு விஜி வந்து நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். விஜி டிஸ்ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்து பாயிண்டில் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத இங்கே பார்த்துக்கிறேங்க. ஓகே, டன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேப் இதை வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு பார்ட்டிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். பார்ட்டட் -s dev vdb அதில் amk part primary
10 நிமிஷம். ஒரு சைஸ் வந்து ஆரம்பிக்கிறேன். எம்பி 1000 ஒரு 2028 எம்பின்னு வச்சுக்கோங்க. சூப்பர். கரண்ட் கட் ஆயிருச்சு. கரண்ட் கட் ஆயிட்டு வருது. ஹலோ. பவர் கட் ஆயிருச்சுமா. பவர் ஃபெயிலியர். சர்வர் ஆஃப் ஆயிருச்சு. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்காமா? இல்லைங்க சார், LVM எதுவும் இல்லைங்க. ஓகேமா. LVM எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நாளைக்கு கிளாஸ் இருக்கா டியூஸ்டேயாமா? சார் இல்லைங்க சார், நாளைக்கு இல்லைங்க சார், அடுத்த வாரம் எப்போ வந்து சொல்லுவீங்க சார். சரி, ஓகேம்மா. ஓகே. எப்போ நீங்க இந்த வாரம் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேயா 3 நாளா? ஆமா. சரி, ஓகேம்மா. அடுத்த வாரத்துல நமக்கு நெருங்கி பார்த்துட்டோம். என்ன அடுத்த வாரத்துல 3 நாள், அங்கிட்டு ஒரு 4 நாள் ஆகும். முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. அப்போ சார கேட்டு ஒரு நாள் தான் சார் வாங்கி முடிச்சிடலாம் சார். என்னம்மா? இப்போ நார்மலா 3 நாள் கிளாஸ் இருக்கும் சார் வாரத்துல. ஆமா. அந்த வாரத்திலயும் கேட்டு ஃப்ரைடேவோ ஓகேப்பா. சரிம்மா. சரி. ஹலோ. சத்யா சார், பூட்டிங் பத்தின சாப்டர்ஸ்லாம் எப்போ சார் எடுப்பீங்க? என்னதுமா? பூட்டிங் பத்தின சாப்டர்ஸ்லாம் சார் எப்போ சார் எடுப்பீங்க? இப்போ அடுத்து நமக்கு வந்து LVM, அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஸ்டோரேஜ் இருக்கு, அதுக்கடுத்து இருக்குமா? ஓகே சார். ஓகேம்மா. இந்த டாபிக் புரியுதா சத்யா? புரியுது. ஓகேம்மா. பாருங்க, மறுபடியும் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேயா? ஓகே சார், தேங்க்யூ. பிராக்டிகல் அங்க வந்து பண்ணுவோம். இப்போ என்ன அப்படின்னா, ஆபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா நீங்க ரிமோட்லயே எடுத்து ஒர்க் பண்ணலாம். என்ன ஆபீஸுக்கே போய் யாரும் ஆன் பண்ண முடியல. ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமோட்ல கொடுத்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால வந்து என்னன்னா அந்த 7th பிறகு பார்ப்போம், எப்படிங்கிறத பார்ப்போம். என்ன ஓகேங்க சார். சார் இப்போ பிராக்டீஸ் பார்த்துக்கலாம். என்னதுமா? என்ன பிராக்டீஸ் முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க சார். இப்போ எந்த மாதிரி இப்போ நமக்கு வந்து அடுத்த வீக்ல போர்ஷன் முடியுது, அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவோம்? ஹலோ. விட்டு கேக்குது, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க.